நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம் தலைவர் நடைபயணம் மேற்கொண்டதை போலவே திருச்சியிலிருந்து மொழிபோர் இந்திய திணிப்பை எதிர்த்து திருச்சியிலிருந்து சென்னை வரை நடைபயணம் கால்நடை நடைபயணமாக அழகிரி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பை தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அப்பொழுதே நடைபயணம் மேற்கொண்டு கூறியிருக்கிறார். நடந்து அதனுடைய தமிழுடைய எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். இன்னும் நான் பெண் என்று கூறிக்கொள்வதிலேயே பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் 1939 திருவாட்டி தருமாம்பாள் அப்படிங்கிறவரோட மகளிரோட தலைமையில் முதல் மகளிருக்காக மகளிரே நடத்திய முதல் இந்திய எதிர்ப்பு திணிப்பு போராட்டம். அது நான் பெண்ணு சொல்றதுக்கே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். என்னன்னா இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க பெண்கள் எப்படியெல்லாம் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிற. அப்பவே 1939 முதன்முறையாக மகளிருக்காக மகளிரே அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க என்பது மிக சிறப்புக்குரிய விஷயம். அதில் நிறைய மகளிர்கள் உட்பட நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது 1939 சென்னை கடற்கரையில் நம் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த மேடையில் ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. அந்த மேடையில் நம்ம அறிவாசன் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு விடுதலை பெற்ற தனி நாடாக வேண்டும் என்று கூறுகிறார். தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிடுகிறார். அவர் அந்த முழக்கமிட்ட பொழுது அந்த 39 தமிழ் பற்றாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் எவ்வளவு பேர் தமிழ் மீது பற்று இருந்திருந்தால் அந்த கடற்கரையே அதிர்கின்ற அளவிற்கு கைத்தட்டல்கள் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் 1939 அவ்வளவு தமிழ் பற்றாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்க வேண்டும். சற்றே யோசித்து பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளவு இதையெல்லாம் மறந்த சீமான் அவர்கள் கூறுகிறார் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பற்றுக்கும் எதிரானவர் தந்தை பெரியார் என்று கூறுகிறார். ஆனால் அப்பொழுதே நம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் கோவில்களில் தமிழரால் பூஜை செய்யப்பட வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கோவில்களில் தமிழரால் தமிழில் பூஜை செய்யப்பட வேண்டும் என்று கூறியவர் நம் தந்தை பெரியார் அவர்கள் தான். அதையெல்லாம் மறந்த சீமான் அவர்கள் கூறுகிறார் தமிழுக்கு எதிரானவர் என்று. ஏன் தமிழ் மொழியை பூஜை செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள்? தமிழ் மொழி மிலேச்ச மொழி என்றும் வடநாட்டு மொழிகள் தான் தேவ மொழிகளாம், அதனால் அதில் பூஜை செய்யப்படலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் பூஜை செய்யக்கூடாதாம். ஏன்னா நம்ம கீழ் ஜாதியினர் கீழ் மக்கள், அதனால நம்ம பூஜை செய்யக்கூடாது என்றும் பிராமணர்கள் பூஜை செய்யலாம். அவங்க மட்டும் என்னப்பா பூஜை செஞ்சிருவாங்க அதுல? அப்படி நம்ம தமிழ்ல பூஜை செஞ்சா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதையெல்லாம் மறந்த பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் பூஜை செய்யறத அவங்க உயர் சாதியினர், அதனால பூஜை செய்யலாம் என்றும் நம்மளை ஒடுக்குனாங்க. அதையெல்லாம் மறுத்து அதையெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கோவில்களில் தமிழரால் தமிழில் பூஜை செய்யப்பட வேண்டும் என்று கூறியவர் நம் தந்தை பெரியார் அவர்கள். இதெல்லாம் மறந்த சீமான் என்னமோ அது இதுன்னு சொல்லி அவருக்கு பொய்யே பேச வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவார். சொல்றாரு நான் போய் பிரபாரனோட ஆமக்கறி சாப்பிட்டு வந்தேன், மானூறுகாய் சாப்பிட்டேன். அவருக்கு வாயை திறந்தாலே பொய் தான். ஆனா அதையெல்லாம் நாம் தந்தை பெரியார் அவர்கள் 1939 தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை எடுத்து படித்தால் தெரியும் அவருக்கு. அவர் வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை பேசாமல் எதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நம் பாத்தீங்கன்னா நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் 1963 தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அப்ப 1939 திரும்ப தாளமுத்து நடராசன் இறக்கப்படுறாங்க. அவங்க இருந்த உடனே 40 இந்தி திணிப்பு நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்தி திணிப்பு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இதை பற்றி எல்லாம் விளக்கமாக பேசுவதற்கு தம்பி பால சசிகுமார் அவர்கள் பேசுவார். 1938 தொடங்கியது 1965 வரை மிக பெரிய போராட்டமாக நடிக்கிறது. எதனால்? 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. 1948 பிரகாசம் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட பேரைய கட்சியை சேர்ந்த அமைக்கப்பட்ட அரசு மீண்டும் இந்தியை எப்படியாவது கட்டாய பாடமாக்கி இந்தியை திணிக்க வேண்டும் என்று திணிக்கிறது. அப்பொழுது பெரியாருடைய தலைமையில் மிக பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம்
போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தை எல்லாம் கண்டுகொள்ளாத அரசு 1950 இந்தி மட்டுமே இந்தியும் ஆங்கிலமும் 15 வருடங்களுக்கு மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும். 15 வருடங்களுக்கு பிறகு இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அறிவிக்கிறது. அதனுடைய விளைவுதான் பொள்ளாச்சியில் நடந்த 1965 நடந்த இனப்படுகொலை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பொள்ளாச்சியில் மிக பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கிறது. நம்ம பொள்ளாச்சியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியா கொஞ்சம் பேரு போராட்டத்தில் கலந்துட்டு இருந்தப்பவே வந்து அவங்களை அடக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க உணர்வோட இருந்திருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் அவங்களால இது பண்ண முடியாம காவல்துறை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. காவல்துறையினாலையும் அதை அடக்க முடியல. காவல்துறையினால அடக்க முடியலைங்கிற உடனே பட்டாளத்தை கொண்டு வந்து விட்டு பட்டாளத்தை எப்படியாச்சும் இது பண்ணணுங்கிறப்போ பட்டாளத்தர்கள் வந்து அவங்க சுட்டு கொண்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அந்த வரலாற்றை படிக்கிறப்பவே நம்மளுக்கு கண்ணீர் வருதுன்னா அப்பவெல்லாம் அதை நேரில் பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைகளை கூட அந்த வரலாற்றுல வந்து வரலாற்று மறைக்கப்பட்டிருக்குது. அதுல 1965 பொள்ளாச்சியில குழந்தைகள் கூட சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் குழந்தைகள் கூட அந்த போராட்டத்தில் கலந்துட்டு குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கூட சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு அந்த உடலை கூட கொடுக்க மறுத்து அதை ஒரே இடத்துல கொண்டு போய் ஆடு மாடுகளை கூட தனித்தனியாக தான் இறந்துச்சுன்னா கொண்டு போய் பதிப்பாங்க. ஆனால் மக்கள் எல்லாத்தையும் ஒரே கூட்டமாக கொண்டு போய் போட்டு அங்கே எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம் தமிழ் இனத்திற்கே மத்திய அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய அன்றிலிருந்து இன்று வரை நம்மளுக்கு பெரிய ஒரு எந்த ஒரு உதவியும் உதவியோட செய்யலினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இந்தி திணிப்பை திணிச்சு நாங்கள் இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாம இருந்தாங்கனாலே நம்மளுக்கு போதும். இந்தி தான் படிச்சவங்க தான் வந்து இன்னைக்கு நல்லா வேலைக்கு வருவாங்க அப்படின்னு இருந்திருந்தா ஏன் வடநாட்டவர்கள் வந்து ஏன் நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வரணும்? யோசிச்சு பாருங்க. அவங்க அங்கேயே அவங்க நாட்டிலேயே நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருந்திருக்கலாம். நம்ம தலைவர் மாமனிதர் வைகோ அவர்கள் வந்து அந்த பட்டாளத்தார்கள் வந்து அங்கிருந்து ராணுவம் கொண்டு வந்த பட்டாளத்தை வந்து நம்ம தலைவர் மாமனிதர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் கர்ஜித்திருப்பார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எப்பக்கம் வந்து புகுந்து விடும், இன்னும் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணம் கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று கர்ஜித்தவர் நம் தலைவர் மாமனிதர் வைகோ அவர்கள். இன்னும் மொரார்ஜி தேசாய் முன்னாள் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த பொழுது ஒரு இந்தியில் நம் தலைவர் மாமனிதர் வைகோ அவர்களுக்கு இந்தியில் ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த கடிதம் இந்தியில் இருந்த காரணத்தால் இந்தி எங்களுக்கு தேவையில்லை, தமிழில் நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு தமிழில் கடிதம் கொடுத்திருக்கலாம், இந்தியில் இருந்த கடிதத்தை நான் படிக்க மறுக்கிறேன் என்று சொல்லி மொரார்ஜி தேசாய் முன்னிலையில் நாடாளுமன்றத்தில் நம் மாமனிதர் தலைவர் வைகோ அவர்கள் அந்த கடிதத்தை கிழித்தெடுத்திருக்கிறார் என்பது வரலாறு. அந்த தைரியம்லாம் யாருக்கு வர இப்ப இருக்கிற எந்த தலைவர்களாலேயும் முடியாது. அந்த தைரியமும் துணிச்சலும் அந்த ஒரு கம்பீரமும் நம் மாமனிதர் தலைவர் வைகோ அவர்களை தவிர வேற எவராலும் முடியாது. இன்று வரை அன்றிலிருந்து இன்று வரை நம் மாமனிதர் தலைவர் வைகோ அவர்கள் மட்டுமல்ல, நம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சொந்தங்கள் ஒவ்வொருவருடைய குருதியிலும் நாம் இன்று தமிழை வந்து நம் தமிழுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படிங்கிற தமிழ் நாங்கள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்தி வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அடித்தட்டு மக்கள் தொண்டனும் உறுதியாக இருக்கிறார்கள். 1967 இத்தனையெல்லாம் கொடுமை பண்ணா எப்படி அடுத்தாட்டு ஆட்சி வர முடியும்? கண்டிப்பா அடுத்தாட்டு வரல, அவங்க பேரை வச்சு அதோட முடிச்சுட்டாங்க. 1967 மிக பெரிய வெற்றியை அண்ணா அவர்களுடைய தலைமையில் திமுக வெற்றி பெறுகிறது. அப்பொழுது முதன் முறையாக அறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை சட்டமாக்குகிறார். இருமொழி கொள்கையை சட்டமாக்குனது இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஒரு அரசியல்கள்ல ஏதோ அவங்க ஏதோ பேசிட்டாலும் போனாலும் வந்தாலும் அடுத்து வந்த அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து வந்த எம்ஜிஆர் அவர்களும் நம்ம முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அடுத்து வந்த அம்மா அவர்களும் தொடர்ச்சியாக இதுவரை திராவிட இயக்கங்கள் நம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அனைத்து திராவிட இயக்கங்களுமே இன்று வரை இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை இந்தி திணிக்கப்பட்டுதான் இருக்கிறது, ஆனால் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்பொழுது அண்ணா அவர்களிடம் பார்லிமெண்டில் ஒரு விவாதம் நடக்கிறது. நீங்க இந்தி மொழியை இணைப்பு மொழியா வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இந்தி மொழியை எங்களுக்கு இணைப்பு மொழியா வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு ஏன் மக்களவையில் லோக்சபான்னு சொல்றீங்க,
சொல்றீங்க, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தான் எங்களுக்கு இந்தியை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் மட்டுமே போதும் என்று உரக்க கூறியதோடு மட்டுமல்லாமல் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அண்ணா அவர்கள். ஒரு பெரிய பூனை இருக்கிறது, ஒரு சிறிய பூனை இருக்கிறது. பெரிய பூனை போவதற்கு பெரிய கதவு, சிறிய பூனை போவதற்கு சிறிய கதவு. ஏன் பெரிய பூனை போகின்ற கதவுலையே சிறிய பூனையும் போகலாமே, எதற்காக இரு கதவுகள், எங்களுக்கு பெரிய கதவு மட்டுமே போதும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது. பெரிய கதவு என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது ஆங்கில மொழியை, சிறிய கதவு என்று கூறியது இந்தி மொழியை. தம்பி கூறினார் 3 மாதத்தில் அறிஞர் அண்ணாவிடம் கேட்டதுக்கு பவுன்ராஜ் அவர்கள் கூறினார் 3 மாதத்தில் படித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அது அண்ணா அவர்கள் கூறியது 100க்கு 100 அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குது. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து நீங்க எப்படியாச்சும் ஹிந்தி படிங்கிறாங்க. எங்களுக்கு இந்தியே வேண்டாமப்பா, எங்களுக்கு தமிழே போதும், நாங்க தமிழ் படிச்சாவே போதுங்கிற அளவுக்கு நம்ம இப்ப இருக்கிறோம். தமிழ் மீதும் தமிழ் பற்று மீதும் தமிழ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா தம்பி பவுன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு வரலாற்றையே அறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய அனைத்தையும் கூறி நம்மளை மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறார். அண்ணா மேடையில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமரசம் இல்லாம அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும், அன்றைய நாள் 38 இருந்து இன்றைய நாள் வரை ஒரு சமரசம் இல்லாத ஒரு எதுக்கும் எப்பவுமே நம்ம தலைவர் சமரசம் ஆகிறதில்ல. எந்த ஒரு இதா இருந்துச்சுனாலுமே, எந்த ஒரு சர்லைட் பிரச்சனையாகட்டும், மீத்தனி பிரச்சனையாகட்டும், அதுக்கெல்லாமே சமரசம் இல்லாத ஒரு நம் தலைவர். தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் சமரசம் இல்லாமல் உழைக்கின்ற, அன்றும் இன்றும் உழைக்கின்ற ஒரே தலைவர் நம் தலைவர் மாமனிதர் வைகோ அவர்கள் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளோட வரலாற்றுல நாம் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூற நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நம் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடே என் தாய்நாடு, தமிழ்நாட்டின் பெருமையையும் தமிழ்நாட்டையும் காப்போம் என்று முழங்கியவர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள். அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் சொல்லால் மட்டுமல்ல, செயலாலும் தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அவரோட பையன், பொண்ணு, பேரன், பேத்தி யாரு பேரை கட்டிங்கனாலும் அவர் தமிழ் தான் பேர் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தான் பேர் வச்சிருப்போம். ஒரு முறை நானுமே எங்க வீட்டில் கணேசமூர்த்தி என்ன எல்லாரும் வந்து நாங்கள் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்த ஐயர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் ஓதுறதுக்கு எடுத்த உடனேயே நம் கணேசமூர்த்தி அண்ணன் சொன்னாரு, தயவு செஞ்சு நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நீங்கள் எதுக்காக சமஸ்கிருதத்தில் எங்களுக்கு புரியாத பாஷையில நீங்கள் பேசுறீங்க, அதனால எங்களுக்கு புரியுற பாஷையிலேயே தமிழ் கடவுள் தானே, நீங்க எங்களுக்கு புரியுற பாஷையிலேயே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூறி தமிழில் பூஜை செய்ய வேண்டும், நான் எப்பவுமே வந்து நீங்க தமிழ் தான் பூஜை செய்யணும்னு சொல்லி உரக்க கூறியவர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள். குடமுழக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வந்தா, கும்பாசேக பத்திரிக்கை வந்தா தான் வாங்குவார். கும்பாசேகம் சொல்லி வந்திருந்தாங்களா, அதெல்லாம் சமஸ்கிருதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு தமிழ் பற்றுள்ள, தமிழ் மீது பற்றுள்ள ஒரு மனிதர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள். அவர் எந்த மேடையில அவரோட பேச்சை இன்னைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, அவரு நம்மோட இல்லாட்டியும் கூட அவருடைய பேச்சுகளை கேட்டீங்கன்னா, எந்த மேடையை பேசியிருந்தாலுமே அவர் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழில் பெயர் வைக்க வேண்டும். சும்மா தமிழ் மட்டும் பேசினா மட்டும் பத்தாது, அடுத்தடுத்து வரும் சந்ததிகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். பெயர் சூட்டினால்தான் நம் தமிழ் வளரும், வளர்ச்சி அடையும் என்பதை தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று உரக்க கூடியவர் நம் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள். அதோட 65ஓட பொள்ளாச்சி இதோடவே நம்ம முடிஞ்சிச்சுன்னு நினைக்க முடியாது. இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொழி நம்ம இந்திய வந்து எப்படியாச்சும் நம்மளுக்குள்ள திணிச்சிடணும்னு சொல்லி நிறைய மத்திய அரசோட திட்டங்களை வந்து நம்ம மேல புகுத்துறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வாயிலே நுழையாத பேர்களா இருக்குது. வீட்டு வசதிக்காக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, சுகாதாரத்துக்காக ஸ்வந்தர் பாரத் மிஷன், விவசாயிகளுக்காக பிஎம் கிஷான், வங்கி கணக்கிற்காக ஜன்தன் யோஜனா, சிறு குறு தொழிலுக்காக டிஜிட்டல் இந்தியா முத்ரா யோஜனா, ஓய்வூதியத்திற்காக அடல் பென்ஷன் யோஜனா, காப்பீட்டிற்காக பிஎம் சுரக்ஷன் பீமா யோஜனா, நீர் மேலாண்மைக்காக ஜல்தன் அபிலான், இப்படி 100க்கும் மேற்பட்ட, இது மட்டும் இல்லைங்க, சொல்லணும்னா அத்தனை நம்ம தமிழுக்கு இருக்கிற பெயர்கள் எல்லாத்தையுமே எப்படியாச்சும் இந்தியில மாற்றணும். 100க்கும் மேற்பட்ட திட்டங்கள்
இந்தியில் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப நீர் மேலாண்மைக்காக அப்படின்னா நமக்கு தெரியும், தமிழ் நம்மள படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு தமிழ் தெரியும், கடைசிக்கு இங்கிலீஷ்ல இருந்திருந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன். அவங்க ஆங்கிலத்துல கொண்டு வந்திருக்கலாமே, ஆங்கிலத்தில் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா இதையெல்லாம் நமக்கு புரியாத ஒரு மொழியில் கொண்டு வந்தால்தான் நாமெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சி குன்றும். அதற்காக வேண்டி புரியாத ஒரு மொழியில் இந்தியில் கொண்டு வந்து நம்முடைய வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியில் நிறைய பேர் இப்போ கேள்வி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, பொதுத்துறையில் நிறைய பேர் நினைப்பாங்க என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம இந்தி மொழி ஒரு மொழி தானே, அதை படிச்சுட்டு போக வேண்டியதானே, இது எதுக்கு இதுக்கு தேவையெல்லாம் போய் இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு உயிர் பலி கொடுத்துருக்காங்கன்னு. ஆனா இந்தி மொழி அப்படிங்கிறது கல்வி கற்பதற்காகவும் ஒரு வேலை வாய்ப்புக்கு போவதற்காகவும் மட்டுமல்ல. இப்ப நீங்க இந்தி படிக்கிறவங்களுக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும், தமிழ் படிக்கிறவங்களுக்கு சலுகைகள் குறைவாக கிடைக்கும். ஏன் குறைவாக கிடைக்கும்னா, நம்ம இதுக்கு மேல போய் எப்ப இந்திய படிச்சு அது என்ன அவ்வளவு பெரிய மொழியா, நம்ம அதை படிச்சே ஆகணுங்கிறது. ஆனா இந்த மறுக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்லயுமே இப்போ பராசக்தி படத்துல ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்க. இந்தி திணிப்பை பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றா பராசக்தி படம் கொடுத்திருப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய இதை கட் பண்ணிட்டாங்க. எங்க இதனால திரும்ப ஒரு பெரிய அவங்க கட் பண்ணினாலும் கட் பண்ணாவிடலும் நம்ம தமிழர்கள் கொடுக்குற உணர்வு வந்துட்டே தான் இருக்கும். அது இந்தி திணிப்பை பத்தி சொல்ல வந்துட்டு என்னடா அது பராசக்தி படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு ஏன் நம்ம இந்தி திணிப்பு இன்னைக்கும் வேண்டாம்னு நினைக்கிறோம்னா, இந்தி நம்ம தமிழ் நம்மளுடைய ஒரு இனத்தோட அடையாளம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய ரத்தங்களில் ஊறுகின்ற ஒவ்வொரு 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 இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது. அதனால நேரத்தின் அருமை கருதி தம்பி 2 நிமிடமே போதும் என்று கூறிவிட்டார். அதனால் இத்துடன் முறைக்கிறக்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், நிறைய சின்ன திட்டங்கள் எல்லாம் இல்லை. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கங்க. அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்றதை 125 நாளா பண்ணிட்டாங்க. ஆனா அது 125 நாள் வேலை திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம பாமர மக்கள் நினைப்பாங்க, 125 நாள் வேலை கொடுத்துட்டாங்க, நம்ம எப்படியாச்சும் பரவாயில்ல 5 நாள் 125 நாள் சேர்த்து கழிச்சிருக்கணும். ஆனா அது வேலை நம்மளுக்கு அதிகரிக்கவில்லை, நம்முடைய வேலையின் உரிமையை பறித்திருக்கிறார்கள். 2005 கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தியின் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். அது பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா அதுல நம்ம தான் வேலை கோருவோம், நம்ம போய் வேலை கேட்டோம்னா அவங்க வேலை கொடுக்கணும், அப்படிதான் அந்த திட்டத்தில் இருந்துச்சு. ஆனா இப்ப எடுத்துக்கங்க, மத்திய அரசு எங்க வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையைத்தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரிதான் அந்த நிலைமை தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இதையெல்லாம் முற்றிலுமாக மாற வேண்டும். நாம் கொத்தனூர் மண்ணில் இன்று எனக்கு பேசுவதற்காக மிக பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி. இன்று இந்த மண்ணில் நாம் ஒரு வீரவணக்க நாள் கூட்டத்தில் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், தமிழ் மொழியை விட்டுக் கொடுக்க கூடாது. மொழி திணிப்புக்கு எதிராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் முன்னேற்கும், எப்பவுமே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்கும் என்று கூறி, மொழிபெயர்ப்பு தியாகிகளின் வெறுமனே வரலாறு அல்ல, அது ஒரு போராட்ட பாதை. அந்த போராட்ட பாதையில் ஒவ்வொரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அடிமட்ட தொண்டர்களும் பயணிக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருத்தருடைய குருதியிலும் இந்தி மொழி நமக்கு வேண்டாம் என்ற அவர்களுடைய வீட்டிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கூறி, மதிமுக தமிழ் உள்ளவரை மதிமுக இருக்கும், மதிமுக உள்ளவரை தமிழ் மொழியை எவராலும் அழிக்க முடியாது என்று கூறி, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ் இனம், வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறிக்கொண்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த தலைமை கழகத்திற்கும், பொத்தனூர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நாமக்கல் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.